முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எங்களது நண்பர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சிவராஜன் சுகிசிவ் மையா அவர்களுக்கு மரியாதையை செலுத்துவார்கள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்டிகை இருக்குது. தீபாவளிங்கிறது இந்துக்களுக்கு மிகப்பெரிய பண்டிகை. அதே மாதிரி கிறிஸ்துவர்களை எடுத்துக்கொண்டுட்டால் நமக்கு கிறிஸ்மஸ் மிகப்பெரிய பண்டிகை. இஸ்லாமிய நண்பர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ரம்ஜான் பெரிய பண்டிகை. ஆனால் இப்போ பொங்கல் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால், மதம் கடந்து பசியோடு இருக்கிற எல்லாருக்கும் பொருந்துகிற பண்டிகை பொங்கல்ங்கிற பண்டிகை. இந்த உலகத்தில் சாப்பிடாம யாராவது இருந்துட முடியுமா? இந்தியா முழுக்க இந்த பண்டிகை உணவு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஐஸ்வர்யத்தில் அவர் அமைஞ்சது பல இடங்கள்லேருந்து பல பேர் அவங்க நானா நீயா எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் ஒரு ஐஸ்வர்யம்னு அவருக்கு தெரிஞ்சு பரிபூர்ணத்தோடு இங்கே வந்திருக்காரு. அதனால் அவருக்கு மிக்க நன்றி. ஒரு குழந்தையை முதல்ல தாய்ப்பால் கொடுத்து தாய் வளர்த்த மாதிரி ஆயுள் முழுவதும் தாய்ப்பால் கொடுத்து கொண்டே இருப்பதுதான் இந்த பூமி என்ற தாய். நாம் இங்கே இருக்கோம். நான் இங்கே வரேன்னு சொன்ன உடனே என் லைஃப் சொல்லி முடிக்கணும்ல. நான் இங்கே வரேன். ஐயோ, முதியோர் இல்லம் போகிறீங்களா? ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு தலையெழுத்து? ஏன் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்க மாட்டாங்களா? என்னென்ன கேட்குறாங்கங்கிறீங்க. நம்ம ஊரில் இல்லாத துக்கம் விசாரிக்கிற மாதிரி. நான் சொன்னேன், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நம்ம வீட்டில் இருக்கோம், முடிஞ்சால் சமைக்கிறோம், முடியாத போது முடியலன்னு கஷ்டப்படுறோம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டோம்னா நமக்கு சாப்பாடு போட சரியாக இருக்காங்க. நம்ம பரிமாறுற தங்கங்கள்லாம் தங்கமான தங்கம். ஒன்று நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நாம் ஏன் இங்கே வர்றோங்கிறத இன்னும் பல பேருக்கு புரியல. நாமளும் ஒரு விஷயத்தை தெளிவாக இருக்கணும். என்னென்னா, அங்கே இருக்க முடியாதுங்கிறதுக்காக நாம் இங்கே இல்லை, இங்கே இருக்கிறது தான் கரெக்டுங்கிறதுக்காக இருக்கிறோம். சுற்றி மரம் செடி கொடி எல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு இதான் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தனை க்ஷேமமாக இருக்கும், சௌக்கியமாக இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த கான்செப்ட் இருக்கு பாருங்க. அதாவது எங்கேயோ இதுங்க வந்துட்டாலே அது ஒரு தவறுங்கிற மாதிரி அதை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும். நாம் வாழுகிற வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை என்ற சந்தோஷத்தோடு, இதுதான் நாம் தேர்ந்தெடுத்து வாழ்கிற மிகச்சரியான வாழ்க்கை என்ற மகிழ்ச்சியோடு நாம் வாழ வேண்டும். ஒரு அரிசி நம்ம இலையில வரத்துக்குள்ள அது என்ன ப்ராசஸ்? விதை போட்டு அதை ஊற வச்சு முளைக்க வச்சு எடுத்து பூச்சியிலேருந்து காப்பாற்றி எலியிலேருந்து காப்பாற்றி அதுக்கு வேண்டிய பூச்சி மருந்து அடித்து அதை மேலே கொண்டு வந்து அதுக்கு களையை பிடுங்கி அதுக்கு எல்லாம் சரியாக ஒன்றொன்னா செஞ்சு, சார் இவ்வளவு பண்ணி அதை அறுவடை பண்ணி வரும்போது வீணாக போகும். அறுவடையை ஆனதை நெல்லை போட்டு குத்துற போது வீணாக போகும். தெரிச்சு போய் ஒரு அரிசி கீழே விழுந்துடும். அதை மூட்டைக்கு மாற்றுற போது போயிடும். நான் அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். 44 ஸ்டேஜஸ் கடந்து தான் அரிசி நம்ம இலைக்கு வருது. அப்போ இதை கொடுத்த ஒரு உழவருக்கு நாம் எவ்வளோ நன்றி சொல்லணும். சுகிசிவ் மையா அவர்கள் உண்மையிலுமே அவர் ஒரு பெரிய சொற்களஞ்சியம். அவருடைய வார்த்தைகள், அவருக்கு இருக்கக்கூடிய கலைமாமணி விருது பெற்ற மிகப்பெரிய, என்னுடைய வயசு அவருக்கு அனுபவம் இருக்கு. இருந்தனால விவசாயத்தை பற்றி, விவசாயிகளை பற்றி அவ்வளவு அற்புதமாக பேசுனதுக்கு ஒரு விவசாயிங்கிற முறையில் இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. நல்ல தமிழ் இன்னைக்கு கேட்டிருக்கேன். நான் பெங்களூர் 40 வருஷமாக இருந்தேன். எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷு ஹிந்தி அதுதான். ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு நல்ல தமிழ் கேட்கணும்னு. இன்னைக்கு பூர்த்தி பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். இது வானப்பிரஸ்த ஸ்டேஜில் நாம் இருக்கிறோம். அதுக்குரிய பக்குவத்தோடு இருப்போம். நன்றி.